விக்கி ஐயாவோட மேக்ல கூட பார்த்தோன்னு வச்சுக்கேன், சார்ஜர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நம்மளே நம்ம டிவி ஷோல வேற சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த டைப் சி சார்ஜரா இருக்கிறனால இப்போ மேக் புக் அந்த டச் பார்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது கன்ஃபார்மா யூஸ் ஆகும்டா. சூப்பரே. ஸோ ஸ்டஃப்கூலோட என்னடா இது GaN சார்ஜர் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த வாட்டர் கேன் மாதிரி நெப்போலியன். இந்த இந்த பேரை கேட்டதுன்னா பசங்க நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. இது வந்து டைப் சி PD65W USB ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 4x ஃபாஸ்டர், அதாவது பவர் டெலிவரி சார்ஜஸ் 4x ஃபாஸ்டர் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம லேப்டாப் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, கம்பேட்டபிள் வித் ஆல் டிவைசஸ். ஸோ ஃபோன்ஸ்ல ஆரம்பிச்சு இதுல பாரு ஃபுல்லா உங்க ப்ராடக்ட் தான் இருக்கு. எங்களோட தான். சூப்பர் சூப்பர். ஐபேடு, ஐபோனு, ஓகே, எல்லாம் சூப்பர். மேக் வரைக்கும். பிரைஸ் என்ன? பிரைஸா இங்க என்ன போட்டுருக்குன்னு பாப்போமா. 4499 ஒன்லி. எஸ் எஸ். சரியா? ஆனா லான்ச் பிரைஸா வந்து 3599 க்கு அமேசான் பிரைம் டே சேல்ல வித்தாங்க. அப்படியா? ஆமா, இதுதான் இந்தியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் GaN சார்ஜரா. ஓகே. ஸோ இந்த GaN சார்ஜருக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, ஏன் வந்து அது GaN சார்ஜர் அப்படின்னு? அந்த மாதிரி எதுவும் போடல. சரி, 6 month வாரண்டி இருக்கு. ஸோ நார்மலாக ஆக்சசரிஸ் வாங்கினாலே 6 month வாரண்டி. ஸோ அது இருக்கு. கேமிங் டிவைசஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப காம்பாக்ட் அண்ட் கன்வீனியன்ட். GaN பேஸ்டு டியூவல் போர்ட் வால் சார்ஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. டைப் சி பவர் டெலிவரி, USB குவிக் சார்ஜ் கம்பேட்டபிள், டைப் சி ப்ரோக்ராமபிள் பவர் சப்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. 6 layers இன்டெலிஜென்ட் ப்ரொடெக்ஷன் உள்ள இருக்கு. இன்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட இன்புட்லாம் நம்ம கொடுக்க முடியாதா, 230 volt 240 volt வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சூப்பரே. ஸோ இண்டிவிஜுவல் யூஸ், சைமல்டேனியஸ் யூஸ் ரெண்டுமே பாசிபிள். அதாவது டைப் சி டு டைப் சி அவுட்புட் எடுக்கலாம். அதே சமயம் டைப் ஏ டு டைப் சி, டைப் ஏ டு மைக்ரோ USB என்ன அவுட்புட்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த சார்ஜிங் பத்தியானதும் போட்டிருக்காங்கடா. ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஓவர் பவர் ப்ரொடெக்ஷன். திரும்ப என்ன இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இங்க ஓவர் கரண்ட், இங்க ஓவர் பவர், அப்புறம் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷனும் இருக்கு, சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் இருக்குப்பா. ரைட். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ப்ரொடெக்ஷனும். சோ வந்து நம்ம இந்த GaN சார்ஜர் அப்படின்றாங்கல, இந்த நெப்போலியன் வந்து இந்த GaN சார்ஜர். GaN அப்படினா என்ன அப்படினா காலியம் நைட்ரைட். அதுதானா? ரைட்டா? சோ வந்து இப்போ இந்த சிலிகான் சார்ஜர்ஸ்லாம் வந்து பெருசா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த GaN சார்ஜர்ல வந்து காம்போனன்ட்ஸ் தேவை இல்லை. ஸோ சின்ன சைஸ்லயே வந்து பெரிய சார்ஜர் என்ன பண்ணுமோ அதை இது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாகவே உங்களுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அவுட்புட் டைப் சி போர்ட் வழியா, அதாவது டைப் சி டு டைப் சி அவுட்புட் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 65 watt வரைக்கும் எடுக்கலாம். டைப் ஏ டு ஆஸ் யூஷுவல் மைக்ரோ USB இல்லாட்டி டைப் சியோ அது வந்து 18 watt எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைமல்டேனியஸ் யூஸ் கூட நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தியா 65 wattனா லேப்டாப்ஸ், மேக்புக் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 wattனா வந்து டெல்லு, லெனோவோ லேப்டாப்லாம் கூட 45 watt இருக்குடா. ASUS, HP லேப்டாப்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி அந்த அந்த இது போட்டிருப்பாங்களே யோகா சீரீஸ் அந்த மாதிரியானதெல்லாம். ஆமா. அப்புறம் 27 watt வந்து சாம்சங் S சீரீஸ், நோட் சீரீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 18 wattக்கு வந்து ஐபோன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ், ஐபேட், கேமிங் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுலயே வந்து GaNனா என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர்ல வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஹீட்ல வந்து அந்த எனர்ஜி வந்து ஹீட்ல நிறைய லாஸ் ஆகும் தெரியுமா? ஸோ அந்த ஹீட் வந்து இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எஃபிஷியண்டா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பில்டு பண்ணியிருக்கிறது தெரியுதுடா, செம்மையா இருக்கு ஃபீல் கையில் எடுக்கும்போது. ஸோ இதுல இன்புட் அப்படின்னு பார்த்தா, இன்புட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைப் சி பொறுத்த வரைக்கும் 5 volt 3 amp அவுட்புட் கொடுக்கும். அப்படி இல்லைனா 9 volt 3 amp அவுட்புட் கொடுக்கும். அப்படி இல்லைனா 15 volt 3 amp அவுட்புட் கொடுக்கும். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 65 wattக்கு வந்து 20 volt 3.25 amps வரைக்கும் அவுட்புட் கொடுக்க முடியும். USB ஏல இருக்க அவுட்புட் வந்து பார்த்தோன்னா 3.6 volt 6.5 volt வரைக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி 3 amp. ஸோ மேக்ஸிமம் வந்து 18 watt அவுட்புட் வரும் அப்படின்றது இங்க இருக்கு. அது வந்து எந்த மாதிரி எல்லாம் மாறுதுன்னா 9 volt 12 volt 1.5 amps. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மோட்டரோலாம் ஒரு கைண்ட் ஆஃப் இது வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோன்ஸ்க்கும் வந்து 18 watt வரைக்கும் மேக்ஸிமம் டைப் ஏ டு டைப் சி இல்லை டைப் ஏ டு மைக்ரோ USB எடுக்க முடியும். ஸோ இந்த நெப்போலியன் இருக்குல்ல, நெப்போலியன்ல வந்து நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் வர இருக்கும் இந்த காலியம் நைட்ரைட் அப்படின்றதுனால. அந்த ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னா ஓவர் வோல்டேஜுக்கு, ஓவர் கரண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். ஸோ இவ்வளோ ப்ரொடெக்ஷன் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுல இன்னொரு ட்விஸ்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சைமல்டேனியஸா யூஸ் பண்ணும்போது 45 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கலாம்டா டைப் சில இருந்து. ஆமா. அதே சமயம் யூஎஸ்பி ஏல இருந்து 18 வாட் வரைக்கும். ஸோ அதுதான் இதுல சொல்ல வராங்க. இப்போ தனியா நீ வந்து டைப் சில இருந்து மட்டும் டிரைவ் பண்ணனா 65 வாட் நீ அந்த மேக்புக் சார்ஜ் பண்ணும்போது 65 வாட் எடுக்கலாம். அதே சமயம் நீ ஒரு மைக்ரோ யூஎஸ் அதாவது டைப் ஏ கேபிள் மாட்டினா சைமல்டேனியஸா 2 போர்ட்ல இருந்து அவுட்புட் வரும்போது இது வந்து 45க்கு வந்து அதே ரெடியூஸ் பண்ணிக்கும். சூப்பர். சரியா? சோ எப்படி இருக்கு அப்படினா சார்ஜ் பண்ணி பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு சிவா? நல்ல மெட்டீரியல்ரா, செமையா இருக்கு, நல்ல ஃபினிஷ். இந்த ஷாமியோட 27 வாட் ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் ஞாபகம் இருக்கு உனக்கு? K20 Pro வரும்போது அதோட இது எவ்வளவோ பெட்டர்னு ஃபீல் ஆகுது கையில எடுக்கும்போது. அதுக்கு தான் அமௌண்ட், அதுக்கு தான் இந்த gallium nitride யூஸ் ஆகுது போல. ஓகே, நெப்போலியன் மாஸ் பண்றாரு. எப்படி மாஸ் பண்றாருன்னு இப்போ நம்ம சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ரைட். சோ இப்போ நம்ம வந்து டைப் சி டு டைப் சி அவுட்புட் பார்க்கலாம்டா. பிக்சல் வந்து PD 18 வாட் சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இதில் பிக்சல் டெஸ்ட் கஸ்டமர் ரொம்ப இருக்கிறனால சார்ஜிங் அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்னு தெரியும். லாக் ஸ்க்ரீனில் நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 3 amp 9 வோல்ட், ஸோ 18 வாட் சார்ஜிங் ரேப்பிட்லின்ற இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. சூப்பர். ஸோ சல்லுன்னு தான் சார்ஜ் ஏறுது. ஸோ 18 வாட் சார்ஜ் ஆகுது. ஆமாம், 18 வாட் சார்ஜ் டைப் சி டு டைப் சி வருது. டைப் ஏ டு டைப் சி வந்து கேபிள் நல்லா இருக்கணும், அப்பதான் அந்த PD அவுட்புட் பெர்ஃபெக்ட்டா வரும். பட் இதுல வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, டைப் சி தான் வந்து PD, யூஎஸ்பி வந்து யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜ்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுல எவ்வளவு வருதுன்னு பார்ப்போமா? இந்த ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்கு ஐயா, ரெண்டுத்துலயும் சைமல்டேனியஸா யூஸ் பண்ணிப்பாரு. சைமல்டேனியஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உன் ஃபோனை யூஸ் பண்ணி பாரு. 15 வாட் சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வருது, 15 வாட் அவுட்புட் வருது. ஓகே சரியா? அதுலேருந்து 15 வாட் இங்கே இன்புட் வந்து இதுக்கு 15 வாட் வருது. 5 வோல்ட் 3 amp. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0. அதான் 27 வாட் வரும். 27 வாட். ஸோ சாம்சங்கில் S20 அல்ட்ரா. இந்த இடத்துல கீழே இன்ஃபர்மேஷன் வந்ததா? ஆமா, ஒரு வாட்டி லாக் பண்ணுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0 84% இருக்கு. 23 மினிட்ஸ்ல ஃபுல்லா சார்ஜ் ஏறிடும் மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. 2 கேபிள் மாட்டிருக்கான் இல்லையா? ஆமா. ஸோ அது வந்து 15 வாட்ல ஆயிட்டு இருக்கு. வெயிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 27 வாட்ல ஆகணும், ஏன்னா அவங்க மேனுவல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே ரைட்டு, சூப்பரே. இதுதான் நெப்போலியனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. கரெக்டா? கண்டிப்பா. ஸோ இது நெப்போலியன் ஒருத்தனே சொல்லலாம் இல்லையா? நல்ல சார்ஜரு. இது வந்து மல்டிபிள் டிவைசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது மல்டிபிள்னா இப்போ 2 போர்ட்ல யூஸ் பண்றது மட்டும் சொல்ல வரல, ஏகப்பட்ட டிவைசஸ் வந்து இப்போ யாரெல்லாம் PD சர்டிஃபைடோ அவங்க ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம நார்மலா ஃபாஸ்ட் சார்ஜ், அந்த குவால்காமோட ஃபாஸ்ட் சார்ஜா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது வந்து இப்போ மோட்டோவோட இந்த டர்போ சார்ஜோ இல்லாட்டி அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜ் நம்ம சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா 15 வாட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த USB மூலமா வரும். நிறைய யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ஹீட் ஆகும்ன்ற பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த GaN நெப்போலியனோட ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா. வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போமா? கண்டிப்பா. அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, ஐயப்பன்.